வந்து சரி முடிக்கக்கூடிய ஒரு தரத்துக்கு வந்தாச்சு. ஆமா இன்னொரு 10 நிமிடத்துல முடிச்சிருவோம். நாடகம் வர தயாரிட்டு இருக்காங்க அவங்க. ரைட்டு ஐயா மாரிமுத்து ஐயா ஐயா கொஞ்சம் ஒரு 2 மக்களிசை பாடல் பண்ணி. சரி பாடுங்க. அண்ணே வணக்கம் வாங்கண்ணே. உங்களுக்கு விட்டு கொடுங்க. வாங்கண்ணே. இந்த மக்களிசை பாடல் முடிந்தவுடன் கடைசியாக நான் எப்பவுமே முடிக்கிற மேடையில கருப்பசாய் போட்டு அந்த நிகழ்ச்சி நிறைவேறும் போது சரி மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம். நாடு எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. எப்படி? ஓ அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆமா நாட்டுல சரி இந்த குடியெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? குடி. ஆமா குடியா? குடியா? இங்கிட்டு வாங்கண்ணே தள்ளி விவரமா கேளுங்கண்ணே. குடினா தெரியுமா? என்ன குடி? என்ன புளிய குடி, தூத்துக்குடி, சாயல் குடி, காரல் குடி இல்ல தெரியுமா தெரியாதா? எனக்கு குடின்னா வேற ஒரு குடி தெரியும். வேற என்ன? இந்த கடுகாப்பியா அப்படி அடைச்சி அப்படி திருக்கி கட்டி அப்படியா? ஏன்னா குடியில வந்து தெரியுமா? தெரியும்ல தூத்துக்குடி இப்பதான் காடல் குடி. சரி நீ குடி கேட்டவன அதை என்ன சொல்லணும்? ஓஹோ ஞாபகம் பழைய ஞாபகம் வருதா? ஏன்னா குடியில ஒரு 5 குடி இருக்கு. என்ன குடிலாம்? நல்ல விவரமா கேட்கணும். நாடு அப்படித்தான் சீர்கேட்டு போய்கிட்டு இருக்கு. சரி 5 குடி இருக்கு. என்ன குடி? 1 ராஜகுடி. ராஜகுடி ஆமா சரி. 2 நாய்க்குடி. நாய்க்குடியா? ஆமா சரி. 3 வாங்கிக்குடி. வாங்கிக்குடியா? ஆமா இது என்னத்துக்கு? அடுத்து பன்னிக்குடி. பன்னிக்குடி கடைசில எடுத்துக்குடி. எடுத்துக்குடினே. எடுத்துக்குடி தெரியாதா? தெரியாதா? அதான் தெரியாது. விவரமா தெரிஞ்சுக்க. நாடு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியா? ராஜகுடின்னு அப்படி தெரியுமா? கல்யாணம் முடிச்ச உடனே சரி புது பொண்ணு மாப்பிள. ஆமா கொண்டாட்டி அழகா இருப்பா. அதான் ஜம்முன்னு போட்டு வச்சு பூ வச்சு நகைகள்லாம் போட்டு கம்மல் போட்டு சரி அப்படி கட்டி இப்படி கட்டி இந்த புஷ்பம் இருக்குல்ல அதுங்க கீழே வரைக்கும் தொங்கும். அந்த காலத்துல பொம்பளை எல்லாம் அப்படி போட்டு பாம்படம் இருந்தா எங்க கடை ஆத்தா மாதிரி. சரி இப்ப எப்படின்னா அப்படி போட்டு வருவாங்க. ஆமா அப்போ வீட்டுக்காரு சரி நைஸா போய் அந்த புல்லட்